பட்டாசுகளை கொளுத்தி இனிப்பு வழங்கி கொண்டாடிய நிலையில் ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்டதை அறிந்து அதிமுகவினர் களை இழந்தனர். அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு செவ்வாயன்று விசாரணைக்கு வருவதை அறிந்து கட்சி தொண்டர்கள் தலைமை அலுவலகத்தில் திரண்டனர். அரசு வக்கீல் பவானி சிங் ஜாமீன் மனுவை எதிர்க்கவில்லை என்ற தகவல் வந்ததும் கட்சி தலைமை அலுவலகம் முன்னர் பட்டாசுகளை கொளுத்தி கட்சியினர் உற்சாகமடைந்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் வருவோர் போவோருக்கெல்லாம் இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். மாண்புமிகு மக்கள் தலைவி, புரட்சித் தலைவி, தங்கத்தாரகை, இதய தெய்வம் அம்மா அவர்களை ஒரு விதமான வழக்கம் இல்லாமல் பொய் வழக்கு போட்டு அவர்களை சிறையில் அடைத்த கயவர்கள், எதிர்க்கட்சி சூழ்ச்சிக்காரர்கள் எல்லாம் இன்று என்ன செய்ய போகிறார்கள்? அம்மா விடுதலை கிடைச்சிச்சு, எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு தீபாவளி இனிதா, எங்களுக்கு பொங்கல் இனிதா, எங்களுக்கு சந்தோஷம் இனிதா, எங்க வாழ்க்கையை வெற்றி. இதேபோல் ஜெயலலிதாவின் வீடு அமைந்துள்ள போயஸ் தோட்டம் பகுதியிலும் அதிமுகவினர் திரண்டனர். அங்கும் இனிப்பு வழங்கி பட்டாசுகளை வெடித்தனர். இந்நிலையில் அரசு வக்கீல் பவானி சிங் எதிர்ப்பு தெரிவிக்காத நிலையிலும் கர்நாடக உயர்நீதிமன்றம் ஜாமீன் மனுவை நிராகரித்து விட்டதாக தகவல் பரவியது. பட்டாசுகளை கொளுத்தி இனிப்புகளை வழங்கிக் கொண்டிருந்த அதிமுகவினர் அதிர்ச்சியடைந்தனர். பலரும் கண்ணீர் விட்டு அழுது புலம்பினர். அங்கிருந்த ஊடகங்கள் மீது அதிமுகவினர் பாயவே பலரும் அங்கிருந்து கிளம்பிச் சென்றனர்.